நெல்லை மேயர் பதவிக்கு திமுகவின் மற்றொரு கவுன்சிலர் பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேயர் பதவிக்கு திமுக கவுன்சிலர் கிட்டு போட்டியிடுவார் என திமுக தலைமை கழகம் அறிவித்ததை தொடர்ந்து தற்போது நெல்லை மேயர் பதவிக்கு திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட கவுன்சிலர் பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க சிவக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். நெல்லை மாநகராட்சியில மொத்தம் 55 வார்டுகள் இருக்குது. இந்த 55 வார்டுகள்ல திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து பாத்தீங்கன்னா 51 வார்டுகளையும், அதே மாதிரி அதிமுக தரப்புல 4 வார்டுகளையும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்நிலையில முதன்முறையா இந்த எலெக்ஷன் நடந்தப்போ முன்னாள் மேயர் சரவணன்கிற மாமன்ற உறுப்பினர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில ஏறத்தாழ 2 வருடங்கள் போயிட்டு இருந்தது. போன நிலையில உட்கட்சி பூசல் மட்டுமல்லாது பாத்தீங்கன்னா, அதாவது கவுன்சிலர்களை போதிய அளவுக்கு தங்களை அனுசரிச்சு போகல, நாங்க குறிப்பிட்ட எந்த பணிகளையுமே அவர் செய்யல, அதனால இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல மாதங்களா கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமன்ற கூட்டத்துக்குள்ளேயே பித்தோடி கொடுக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேயரை முற்றுகையிடுறது, இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு இருந்த சூழ்நிலையில இவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முதல்ல அதுக்கு கோரம் இல்லாம அது சரி, அதாவது அது தீர்மானம் நிறைவேறாம போச்சு. நிலையில கடந்த மாதம் 3ஆம் தேதி என்ன சொன்னார்னா அப்போதைய மேயர் சரவணன் என்ன சொன்னார்னா, சொந்த குடும்ப சூழ்நிலை காரணமா நான் இந்த பதவியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து இன்று அதுக்கு உண்டான மேயர் பதவி தேர்தல் நடைபெறும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில நேற்று நெல்லை வந்திருந்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா KN நேரு ஆகியோர் முதல்வர் ஒரு உத்தரவுப்படி கிட்டு என்கிற ராமகிருஷ்ணனை நாங்க மேயரா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு முதல்வர் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில இன்று அதுக்கான வாக்கெடுப்பு நடைபெறும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதனை எடுத்து காலைல 10:30 மணி அளவுல அந்த மாமன்ற உறுப்பினர்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே அவங்க உள்ள வரும்போது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட உள்ள அனுப்பிட்ட நிலையில மாமன்ற கூட்டத்துக்குள்ள யாரையுமே அனுமதிக்கல. அந்த மாமன்ற கூட்ட உறுப்பினர்கள் மட்டும் தான் உள்ள போயிருந்தாங்க. போன நிலையில இவரை எதிர்த்து யாரும் போட்டி போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே திமுக முன்னாள் மேயர் சரவணனை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தவர் 6வது வார்டை சேர்ந்த பவுல்ராஜ் கட்சியோட ஒழுங்கின் நடவடிக்கையில் ஈடுபடான்னு சொல்லி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு அவர் அதாவது நெல்லை மேயருக்கு தானும் போட்டியிடுறதா தற்போது அவர் உள்ள அறிவிச்சு அதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்டு இருந்த பவுல்ராஜ் தற்போது மேயர் பதவிக்கு போட்டியிடுற ஒரு சூழ்நிலையில என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உருவாகும் அப்படிங்கிறது இங்க பெரிய ஒரு இதா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைமை அறிவிச்சிருக்கிற மேயர் வேட்பாளர் கிட்டு ஜெயிப்பாரா அல்லது பதிலுக்கு தற்போது மனு தாக்கல் பண்ணியிருக்கிற பவுல்ராஜ் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு மணி அளவுலாம் தெரிய வரும் பட்சத்துல அதன் பிறகு அது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது இனிமேல் தெரிய வரும். கப்பறம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.